நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம சிந்திக்க இருப்பது புனித அன்னை தெரேசா. இவர் இப்படியாக கூறுகிறார்: நீ முழு உலகிற்கும் மகிழ்ச்சியை கொண்டு வர விரும்பினால் நீ சென்று உன் குடும்பத்தில் உள்ளவர்களை முதலில் அன்பு செய் என்கிறார். நமது புனிதருடைய மிக மகத்துவமான இந்த வார்த்தைகளை நாம் உற்று கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். இப்ப பாத்தீங்கன்னா, நமது புனிதர் கூறியது போல நேற்று நாம திரு குடும்ப விழாவை திருச்சபையில கொண்டாடணும். சேசு மரி சூசனுடைய வாழ்க்கை தான் நமக்கு முன்மாதிரி. இந்த மூவரும் பாத்தீங்கன்னா முதலில் தன்னுடைய சகோதர சகோதரிகளை மிகுதியாக அன்பு செலுத்தி முதலில் கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக வாழ்ந்தார்கள். பிறகுதான் சமூக பணியே. நமது புனிதனுடைய கூற்றை வாழ்வாக வாழ்ந்து காட்டியவர்கள் நம் சேசு மரி சூசை. எனவே அன்பிற்குரியவர்களே, சமூகத்தை நோக்கிய பயணம் தேவைதான். ஆயினும் எது முதன்மை என்பதை நாம் சிந்தனையில் இருத்தி நேற்றைய வாசகங்களை எல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், முதலில் குடும்பத்தில் உள்ளவர்களை அன்பு செய்யக்கூடிய ஒரு வசனங்களை தான் நாம் அங்கு அதிகமாக பார்க்க முடியும். கணவன், மனைவி, பிள்ளைகள் இவர்களை அன்பு செய்யக்கூடிய வசனங்கள் தான் நேற்றைய நற்செய்தி பகுதியும் சரி, எல்லாமே அப்படியே லைனா வரும். எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சமூக பணியை தனது வாழ்வாக வாழ்ந்து காட்டிய நமது புனிதர் இவ்வாறாக கூறிய இந்த வார்த்தைகள் உள்வாங்கி நமது குடும்பத்தில் உள்ளவர்களை முதலில் மிகுதியாய் அன்பு செய்யவும் மன்னிக்கவும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக நாம் வாழவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது ஜெபிப்போம். புனித அன்னை தெரேசாவே, சேசு மரி சூசையை போல நாங்களும் எங்கள் சகோதர சகோதரிகளை மிகுதியாய் அன்பு செய்யவும் மன்னிக்கவும் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் மண்ணுலகில் வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துவின் பிறப்பு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியே வாழ்க.